சைக்கலாஜிக்கல் தெராபிஸ் எது பேசினாலும் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத பற்றி பேசாமல் அந்த வீடியோ முடியாது. ஆக்சுவலாக ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காமன் ஹேப்பனிங் அப்படின்றது வந்து மென் அண்ட் விமன் ஜிம்முக்கு போகிறது அப்படின்றது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னு சொல்லி கேட்டால், ஒரு 1500 rupees நீங்கள் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். வாக்கிங், ஜாகிங், ஹிட்டிங் த ஜிம் அப்படின்றது எதுவுமே பண்ணாமல் உங்களுடைய ஃபிட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 20 minutes அப்படிங்கிறது மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஃபிட்னஸை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்குது. அதுதான் இந்த பாக்ஸிங் ஒர்க் அவுட். இந்த வீடியோவில் நான் ஒரு 2-3 மூவ்ஸ் சொல்லித்தர போகிறேன். அது யாராக இருந்தாலும் செய்ய முடியும். எல்லாத்துக்குமே, லேடிஸ், ஜென்டில்மென், யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ், எல்லாத்துக்குமே. எஸ், இஃப் இட் இஸ் விமன் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே இந்த பாக்ஸிங் பேக்கை மாட்டி ஸ்லைட் ட்ரைனிங் அப்படிங்கிறது கூட செய்யலாம். ஏன்னா பாக்ஸிங்கில் கிடைக்கிற அந்த ஒரு ஆட்ரினலைன் பம்பிங் அப்படிங்கிறதும் ஒரு விதமான டோபமைன் ரிலீஸ் அப்படிங்கிறதும் நிறைய ஃபிட்னஸ் ரிஜைமில் கிடைக்காது. பிகாஸ் ஒரு கான்சன்ட்ரேட்டிவாக ஒரு சேர பஞ்சிங் அப்படிங்கிறது பண்ணும்பொழுது அப்பர் பாடி, யோர் லெக்ஸ், யோர் காஃப் மசில் அண்ட் யோர் டார்சோ மூமெண்ட் அப்படிங்கிறது, பாடி அண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை விட வேறு என்ன ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் இருக்க முடியும், ரைட்? 1500 rupees அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போய் நீட்டாக ஒரு எம்டி பாக்ஸிங் பேக் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 650 rupees வரும். தென் ஒரு 150 rupeesக்கு வந்துக்கிட்டு மில்லில் போய் நீங்கள் வந்து வுட் பவுடர் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு 150 rupeesக்கு அந்த பேக் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 kg 8 kg ஃபில் பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு 150 rupees ஆகும். ஸோ தட் மேக்ஸ் 800. ஒரு நல்ல டோர்னமெண்ட் க்ளவுஸ், அதாவது 6, 7, 10, 11 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. லேசிங் அப் த்ரெட்டோட வெல்க்ரோவோட கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலது வந்து தெர்மோகால் ஃபில் பண்ணி சில பாக்ஸிங் க்ளவுஸ் வரும். ஆன்லைனில் கிடைக்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோகால் ஃபிக்ஸ் பண்ணது தான். தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நான் சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் கடையில் நீங்களே போய் அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் வெரைட்டிஸை எடுத்து பார்த்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிச்சிங் ஸ்டஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் பஞ்ச் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த க்ளவுஸ் வந்து ஒரு 650 rupees 700 rupees வரும். ஸோ 800 + 700 1500 rupees. இட்ஸ் ஒர்த் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப சீப்பும் கிடையாது, பட் யூ கேன் அஃபோர்ட் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். வாங்கி அது கூட பார்த்தீங்கன்னா ஹூக், செயின் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வீட்டில் வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சீலிங்கில் வந்துட்டு ஒரு ஹூக் இருந்துச்சு அப்படின்னோம்னா அதில் மாட்டிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ எவ்ரிடே மார்னிங் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யுவர் வார்ம் அப் லைக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அப்புறம் மைல்டு ஜாகிங் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு யூனிஃபார்மிட்டியோட ஃபஸ்ட்டு பஞ்சிங் அப்படிங்கிறது பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பஞ்சிங்கில் what happens is rapid-ஆ 1 2 1 2 1 2 1 2 அப்படின்னு நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு யூனிஃபார்மிட்டிங்கிற அந்த பேஸில் வந்து நீங்கள் பஞ்சிங் பண்ணுற அந்த பேஸில் 1 2 1 2 அந்த பஞ்சிங் பண்ணுற அந்த பேஸில் அந்த யூனிஃபார்மிட்டி இருக்கிறதுனால உங்கள் ஹார்ட் பம்பிங் அப்படிங்கிறதும் கரெக்டாக சீரான லெவலில் யூனிஃபார்மாக இருக்கும். And that is going to burn a lot of calories. Take it from me, right? So when you are doing this at least for 1 minute, ரைட்டா? 1 minuteங்கிறது எடுத்த உடனே இந்த 1 2 1 2 அப்படிங்கிற இந்த பஞ்சிங் ஸ்டைலை நீங்கள் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்ப்ளிட் இட் இன்டு 30 seconds into 2 halves, ரைட்? ஸோ 30 seconds 1 2 1 2 1 2 அப்படி பஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு ரேப்பிட் மூமெண்ட் லைக் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணும்போது டோட்டலாக உங்களுடைய செஸ்ட், உங்களுடைய ட்ரைசெப் மசில், உங்களுடைய ஃபோர்ஆர்ம் மசில், அப்புறம் உங்களுடைய லாட்டிஸ்மஸ், த பேக் மசில், ஷோல்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக நீட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து லெக்ஸ் வந்துக்கிட்டு லெஃப்ட், நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் லெக்கை கொஞ்சம் முன்னாடி வச்சு ரைட் லெக் கொஞ்சம் பின்னாடி வச்சு ஸ்டான்ஸ், கரெக்டான ஸ்டான்ஸில் இந்த மாதிரி 1 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 minute பஞ்சிங் முடிக்கிறீங்க. அண்ட் 3 sets, ஓகே? 1 minute பஞ்சிங் ஆஃப் திஸ் ரேபிட் பஞ்சிங் ஃபார் 3 sets, ஓகே? அப்போ 3 நிமிஷம். இடையில வந்துக்கிட்டு ஒரு 30 to 40 seconds வரைக்கும் ரெஸ்ட் இருக்கலாம். அப்போது இந்த ஒரு வெரைட்டி ஆஃப் பஞ்சிங்கை நீங்கள் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக எடுக்க போகிற டைமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 நிமிஷம் அல்லது 6 நிமிஷம் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வெரைட்டி, அதாவது 1 minute ரேபிட் பஞ்சிங். த செகண்ட் பஞ்சிங் இஸ் 1 minute ஜாபிங், அதாவது சைட் ஜாப். ஓகே, ரைட்? பாக்ஸிங் க்ளவுஸில் இந்த இடத்துல, அதாவது முன்னாடி வந்துக்கிட்டு உங்களுடைய ஃப்ரண்ட்
நக்கல் பொசிஷனில் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்டஃப் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த க்ளவுஸ்லேயே ஒரு டோர்னமெண்ட் க்ளவுஸில் தான் அது வரும். நான் சொன்ன மற்ற க்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாக்கோல் இருக்கும், அது உங்களுடைய கையை வந்து டேமேஜ் பண்ணும், இந்த இடத்துல வந்துட்டு ஃபிங்கர்ஸில் வலி இருக்கும். ஸோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரண்டல் கஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இதே மாதிரி சைட் ஜாப் ரேபிட் பஞ்சிங் 1 2 1 2 1 2 1 2 அப்படின்ற மாதிரி, ரைட்? ஸோ இந்த சைட் ஜாப் ரேபிட் பஞ்சிங் பண்ணும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு உடன் லாகை நீங்கள் இப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் கை ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும், ரைட்? உங்கள் ஷோல்டர் லெவலில் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு திருப்பும்போது யூ வில் ஹேவ் எ யூனிஃபார்ம் மூவ்மெண்ட் ஆஃப் யுவர் டோட்டல் அப்பர் பாடி, ரைட்? அதே மாதிரி when you are punching 1 2 1 2 அப்படிங்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேஸ்ட்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும். And again, it is going to make your wrist, forearms and your knuckles very very stronger, right? So this is the second workout. இதுவும் 3 செட் நீங்க பண்ணணும். 1 minute of punching, splitting into 2 halves, 30 seconds each, and இடையில வந்துட்டு ஒரு 30-40 seconds break and 3 sets. So 6 set of punching அப்படிங்கிறது இப்போ நீங்க முடிச்சாச்சு கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துல. The third set and the third variety is constant firing. இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக்குக்கு க்ளோஸாக நீங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக 1 2 1 2 1 2 1 2 1 2 ஃபயர் பண்ணுறீங்க, பஞ்சிங்க, ஓகே, ரைட்? இந்த பஞ்சிங்கை பண்ணும்போது ப்ரீத்திங் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு பஞ்ச்லேயும் நீங்கள் ப்ரீத்திங் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த ரேபிட் பஞ்சிங் பண்ணும்போது அப்படி அந்த ப்ரீத்திங்கோடு சேர்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய டோட்டல் ஷோல்டர் லெவல் அண்ட் உங்களுடைய அப்பர் செஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு டென்ஸ்ட் சிச்சுவேஷன்லேயே இருக்கும். அந்த மசில்ஸ் வந்துட்டு ஃபயர்டு அண்ட் வார்ம்ட் அப் சிச்சுவேஷன்லேயே இருக்கும். அப்படி இருக்கிறது தான் ஒர்க் அவுட் இந்த இடத்துல. ஸோ பேசிக்கலாக இப்படி பஞ்சிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்போ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் மூவ்மெண்ட்டோடு இருக்கும். அண்ட் தெர் வில் பி அ டிசிப்ளின் மூவ்மெண்ட் அண்ட் தெர் வில் பி அ டிசிப்ளின் டஃப்னஸ் ஆன் யுவர் ஷோல்டர் ஆஸ் வெல். ஸோ இட் கீப்ஸ் த இன்டென்சிட்டி ஆல் டுகெதர். அது வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு பெரிய டயர்ட்னஸ் அப்படிங்கிறத கொடுக்காது, அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒர்க் அவுட்டை உங்களுக்கு கொடுத்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சேர்ந்து இருக்கும், விச் இஸ் எ ரியல் கீ இல்லையா? அதாவது ரொம்பவும் டயர்டும் ஆகாமல் ஒர்க் அவுட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்றது. ஆனால் ப்ரீத்திங் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் பார்த்த இந்த 3 எக்ஸசைஸ்லையுமே ப்ரீத்திங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். when you are throwing a punch, அந்த பஞ்ச் அப்படிங்கிறது it has to be combined with the breathing அப்படி. ஸோ ஒவ்வொரு பஞ்சும் பண்ணும்போது அப்படி நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது you are breathing from the entire rib cage, okay, right? you are throwing the breath out. ஸோ அது வந்து ஒரு டிசிப்ளின்டான ஹார்ட் ரேட்டை கொடுக்கும். அதே சமயத்தில் பாக்ஸிங்கில் ஒருவேளை நீங்கள் ஹெல்த் ட்ராக்கர் வாட்ச் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டில், பாக்ஸிங்கோட மூமெண்ட்டில் 110லேருந்து 135 வரைக்கும் பிபிஎம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது இஸ் அ பியூட்டிஃபுல் ஒர்க் அவுட் ஸ்டைல், ரைட்? ஸோ அதே ஃபேஸில் வந்துக்கிட்டு உங்களுடைய ஹார்ட்டை ஒர்க் பண்ணி நீங்கள் ஏர்லி மார்னிங் வச்சுருக்கும்போது அது பல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஹெல்த் டெக்னீஷியன்லாம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்குங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். As far as women are concerned, இந்த punching throw அப்படிங்கிறத பண்ணும்போது make it as slower as possible. First, to begin with, எவ்வளோ தூரம் முடியுமோ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்க போதும். when you are making the punch, அந்த பஞ்ச் இதுதான் பேக் அப்படின்னா அந்த பஞ்ச் நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துலலாம் ஏற்படுற அந்த வைப்ரேஷன், அந்த ஸ்லைட் மசாஜ் மூமெண்ட் ஆஃப் த மசில் அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட்டே. பாக்ஸிங் பண்ணுறவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸு, ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக திரண்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் when they throw the punch, அந்த பஞ்சை த்ரோ பண்ணும்போது அந்த வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும்போதும் சரி, அது பேக்கில் போய் ஹிட் ஆன பிறகு அந்த இம்பேக்டும் சரி, ஒரு ஸ்லைட் மசாஜை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த மசாஜை கொடுக்க தான் அந்த மசில் வந்து கரெக்டான லெவலில் ஒர்க் ஆகும். மசில் க்ரோத் அப்படிங்கிறது என்னது? உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் உடஞ்சி அது ரீஜெனரேட் ஆகும்போது டபுளாக அது ரீஜெனரேட் ஆகிறது தான் மசில் க்ரோத் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு ஒரு கர்ல் அடிக்கிறோம், இல்லை ஒரு புல்லப்ஸ் அடிக்கிறோம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு புல்லிங் மூவ்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா வாட் யூ டூ இஸ் அந்த டைமில் அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த செல்ஸ் உடஞ்சிட்டு நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது ரீஃபார்ம் ஆகுது. அப்படி தான் மசில் க்ரோத் அப்படின்றது. ஸோ புல்லிங் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 3 புல்லிங் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு பஞ்சிங் அப்படிங்கிறப்போ அந்த மசாஜ் இம்பேக்ட் அப்படின்றது அந்த இடத்துல நடந்துருது. விச் இஸ் வாட் யூ நீட் டு நோட் வெரி கேர்ஃபுல்லி, ரைட்? ஸோ அதை நீங்கள் செய்யணும். ஸோ ஸ்லோவாக பண்ணிங்கனாலே போதும், ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது டோட்டலாக
உங்களுடைய ஃப்ரண்டீரியர், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டெல்டாய்ட்ஸை டோட்டலாக யூஸ் பண்ணி அந்த லோடோடு போய் பஞ்ச் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி க்ளவுஸ் எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டால், கையை நீங்கள் இப்படி வைக்கவே முடியாது க்ளவுஸ் இருக்கும்போது, இல்லையா? ஸோ கையை நீங்கள் இப்படி வச்சு பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னம்னா தம் போன் கட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்படி யாருமே பஞ்ச் பண்ணக்கூடாது, இப்படி தான் பஞ்ச் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ ஸ்ட்ரெயிட் பஞ்சிங். அதே மாதிரி சைடில் வரும்போது இங்கே வந்து அந்த கஃப் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ as you see here, சைடில் வந்து நான் பஞ்ச் பண்ணும்போது நான் வந்து க்ளவுஸோடைய அந்த ஃப்ரண்டல் போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணி இங்கே பஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஒர்க் அவுட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த பாக்ஸிங் பேக்கை உங்களுடைய எமோஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, யார் மேலேயோ கோவம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீட்டாக சைலண்ட்டாக உங்கள் பாக்ஸிங் பேக் கிட்ட போங்க. நல்லா வந்து ஒரு ஒர்க் அவுட் அட்டையருக்குள்ளே வந்துட்டு க்ளவுஸை போட்டு சும்மா சாத்துங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக் இன் சைக்காலஜி. இது வந்து உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய ஏமாற்றத்தை, உங்களுடைய ஏக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீட்டாக சர்பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். அண்ட் தட்ஸ் கோயிங் டு ரியலி ஒர்க் அவுட். ஸோ எப்போவாவது கோபமாக இருக்கீங்க, டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது வந்துட்டு ஜஸ்ட் த்ரோ யுவர் செல்ஃப். நான் தெளிவாக சொல்கிறேன், திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் யூ வில் ஃபீல் த பவர். ரைட். நீங்கள் ரிஸ்ட்டை ஃபோராமையெல்லாம் வந்துட்டு டேமேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரே ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். என்னென்னா, ஒரு பஞ்சை பண்ணும்போது உங்கள் மைண்டு வேற எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இதுதான் பேக் அப்படின்னா, ஒரு பஞ்ச் பண்ணும்போது கான்சன்ட்ரேட்டிங்காக நீங்கள் பண்ணல அப்படின்னா பேக்கோட எட்ஜ் தான் வச்சுக்கோங்களேன், பேக் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குமா. ஸோ நீங்கள் இப்படி பஞ்ச் பண்ணும்போது இப்படி விலகுச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. ரைட். தேர் பி அ ஸ்மால் இன்ஜுரி ஓவர் ஹியர். அதே மாதிரி நீங்கள் இந்த நக்கிள்ஸ், இந்த க்ளவுஸ் வந்துட்டு இப்படி நக்கிள்ஸ் ஃபுல்லாக இப்படி நீங்கள் கிரிப் பண்ணி பிடிக்கணும். கிரிப் பண்ணாமல் நீங்கள் கையை சும்மா டெத் ஃபிஷ் கை மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா அகைன் திஸ் இஸ் கோயிங் டு பி டேமேஜ். ஸோ இது எல்லாமே நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னா, பி மைண்ட்ஃபுல் வித் எவ்ரி சிங்கிள் பஞ்ச். திஸ் இஸ் மோர் லைக் மெடிடேஷன். ரைட். ஸோ ஒவ்வொரு பஞ்ச் பண்ணும்போதும் உங்களுடைய மொத்த உலகமும் உங்களுடைய மொத்த உணர்வுகளும் அந்த பஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் யூ ஆர் டூயிங் எ கிரேட் டீல் ஆஃப் ஒர்க் அவுட். ஒரு தைரியம் வரும், தேவையில்லாத விஷயங்களை பார்த்து மனசு உடஞ்சி போகாது, அப்புறம் பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டுப்படும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அதையெல்லாம் உட்காந்து இப்போ நீங்கள் ஸ்டாட்டிக்காக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தோணாது. வாங்குங்க, நான் சொன்ன மாதிரி க்ளவுஸை வாங்குங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம். க்ளவுஸை எம்டி பேக்கை வாங்கி ஃபில் பண்ணுங்கள். ஃபில்டு பேக்கை ஆன்லைனில் வாங்காதீங்க. நோ, சாண்டை வச்சு ஃபில் பண்ணக்கூடாது. ஒன்று, ஆன்லைனில் இருக்கிற ஃபில்டு பேக்கை வாங்கக்கூடாது. 2, ஃபில்டு பேக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு பிளேடு போட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பழைய துணிகள், காட்டன் துணிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு தான் ஸ்டஃப் பண்ணி ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்க போகிறதில்ல. மணல் போட்டு ஃபில் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க. 1920s 1930s அந்த காலத்தில் அந்த கஷ்டம் இருந்துச்சு. பட் தட் இஸ் கோயிங் டு இன்ஜூர். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இதை ட்ரை பண்ணுவீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, நீங்கள் நிறைய எழுத வேண்டியது இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்துட்டு எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா வுட் பவுடர் இஸ் த பெஸ்ட். ஸோ ஃபில் த பாக்ஸிங் பேக் வித் வுட் பவுடர். நான் பஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பேக்குமே வந்துட்டு வுட் பவுடர் தான். The bag is made up of resin and the thing that is inside the bag is only wood powder and nothing else. இந்த 4 ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் தென் ஃப்ரீ ஸ்டைல் பஞ்சிங். ஏன்னா உடம்பு நல்லா வார்ம் அப் ஆகிருக்குமா ஒரு 11 minutes 12 minutesல. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் பஞ்சிங் எப்படி வேணாலும் நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணும்போது ஒரு கை வந்து பஞ்ச் பண்ணும்போது எப்போவுமே தி அதர் ஹேண்ட் ஷுட் பி லைக் திஸ். இதை ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இன்ட்ரிங் காம்படிஷன்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களை எய்ம் பண்ணுறது இங்கே உங்களுடைய ஃபேஸில் தானே. ஸோ ஒரு நல்ல பாக்ஸர் இப்படி தான் இந்த ஸ்டான்ஸில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேஸ் கார்ட். ஸோ when you are punching, the other hand should be like this, and when you are punching with this hand, the other hand should be like this. Okay, right? So punch பண்ணும்போது இங்கே நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்ட் இப்படி வந்துடணும். பஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி ஜாப் பண்ணும்போது அப்படி தான். ரைட். ஸோ அதே மாதிரி சைட் ஜாப் பண்ணும்போது அப்படி தான். ஸோ you have to have the face guard. So having the face guard, punching straight, using the deltoids, breathing for every single punch, இதெல்லாம் வந்து salient features. இது இல்லாமல் நீங்கள் பாக்ஸிங் ஒர்க் அவுட்டுங்கிறத கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ திங்க் திஸ் வில் டெஃபினெட்லி மேக் யூ மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் ஃபிசிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ why not giving it a shot? So give it a shot. Thank you so much. This is Manikandan Sundaresan.
And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only good and great things to happen in life and live strong. Punch the arts, punch the sorrow, and become very stronger. Right? Jai Hind.